கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய பாடல் பாரதியாரின் பாடல். அதாவது பெண்ணுரிமைக்கு முதல்ல பாடுபட்டவர் நம்மளுடைய மகாகவி பாரதியார் தான். மகாகவி, தேசிய கவி, புது கவிதை புலவன், பெண்ணுரிமை போராளி, இப்படி ஏகப்பட்ட பட்டங்கள் அவருக்கு உண்டு. மகாகவி பாரதியார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். அவர் மகாத்மா காந்தியடிகள் ஒரு இடத்துக்கு வந்திருந்த போது அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதினாராம். அந்த கடிதத்துக்கு மறு கடிதமாக நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் இல்ல எனக்கு நேரம் இல்லை, நான் இன்னொரு முறை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல அந்த கடிதத்தை திருப்பி எழுதினாங்களாம். அதற்கு மகாகவி பாரதியார் ஒரு கடிதம் எழுதினாராம். தமிழ் தெரிந்த ஒருவரே இப்படி தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்காம ஆங்கிலத்துல எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லி அவரை திட்டி ஒரு ஆங்கிலத்துல கடிதம் எழுதினாராம். அதுக்கு மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, நீங்க என்ன திட்டி அனுப்புன அந்த கடிதமும் ஆங்கிலத்துல தானே இருந்தது, அதையே நீங்க தமிழ்ல எழுதியிருக்க கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு மகாகவி பாரதியார் சொன்னாராம், என் தமிழின் மூலமாக ஒருவரை திட்டுவதை கூட நான் தவறாக நினைக்கின்றேன், அதனாலதான் நான் ஆங்கிலத்துல உங்களை திட்டி ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மகாகவி பாரதியின் அருமையான ஒரு பாடல் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற பாடலுக்கு ஜெயஸ்ரீ ஆட வருகிறார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனது காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம். கணபதி ராயன் அவனது காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லு கடங்காதே ரசக்தி சுரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். சொல்லு கடங்காதே பராசக்தி சுரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடன் செய்யும் பாதத்தினை தொழுவோம், மாம்பழ வாயினிலே வண்ணம் புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே பறந்திடும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழ வாயினிலே மகிழ்ச்சி வண்ணம் புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாள் நமதோடு திக்கற்றும் பரவிடும். செல்வ திருமகளை சிந்தனை சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாய் நமதோடு திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். குழந்தை ஜெயஸ்ரீனுடைய அருமையான இறுதி நடனத்தையும் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம், மங்களம் இறுதியாக. அதற்கு முன்பாக இத்தனை தூரம் ஒரு அழகான சலங்கை பூஜையை ஏற்படுத்திய, அந்த அளவுக்கு நல்ல பயிற்சி கொடுத்த ஜெயஸ்ரீயின் குருவிற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற உள்ளது. மதிப்பிற்குரிய லலிதா சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் அவர் இங்க உட்கார்ந்து எதுவுமே செய்யலனா ஜெயஸ்ரீயால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது இல்லையா ஜெயஸ்ரீ? உங்களுடைய குருவிற்கு இப்பொழுது நாம் மரியாதை செலுத்தவிருக்கின்றோம். ஜெயஸ்ரீயின் பெற்றோர்கள் மூலமாக ஜெயஸ்ரீயினுடைய தாய் தந்தை அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். ஒருத்தர் தான்ப்பா கை தட்டுறாரு.
மத்தவங்களாம் லஞ்ச் ரெடியா அப்படின்ற மாதிரியே இருக்க கூடாது. நல்லா சத்தமா கை தட்டுங்க. குரு லலிதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குழந்தையினுடைய வளர்ச்சி இன்னும் அவர்களுடைய கைகளில் தான் உள்ளது. நிச்சயமாக அந்த வளர்ச்சி வளமையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்பொழுது இறுதியாக மங்களம். பவமா